ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து அவரது பாரியார் லலனி பிரேமதாச வவுனியாவில் விஜயம் மேற்கொண்டார். இதன்போது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதுர்தீன் ஆற்றிய உரை. மணித்தியானத்துக்குள் இவ்வளவு தொகையாக வந்து ஜலனி பிரேமதாசா அவர்களை வரவேற்பதற்காக வருகை தந்த உங்களுக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதை ஒரு நான் தேர்தல் மேடையாக பார்க்காமல் அல்லது ஒரு மேடை பேச்சாக அல்லாமல், அன்பு தாய்மார்களே, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். நமது மாவட்டம் பல கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்த மாவட்டம். இந்த மாவட்டம் கல்வியிலே, சுகாதாரத்துறையிலே, விவசாயத்துறையிலே இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக வர இருக்கின்ற எங்களுடைய சஜித் பிரேமதாசா அவர்களுடைய மனைவியாரை அழைத்து உங்களை எல்லாம் காட்டி உங்களுடைய ஊர் தேவைகளை, பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை, பாடசாலை தேவைகளை, வாழ்வாதார விஷயங்களை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு நாங்கள் அழைத்து வந்தோம். அவசரமாக நாங்கள் அழைத்த பொழுது நீங்கள் வந்து கௌரவித்தமை என்பது எம்மை பொறுத்தவரையிலே ஒரு சந்தோஷமான, மறக்க முடியாத நாளாக நான் பார்க்கிறேன். இன்று இந்த கிராமத்திலே ஒரு மையத்து வீடு இருந்தும் இவ்வளவு மக்கள், ஊர் மக்கள் ஒன்றுபட்டு 8 மணிக்கே ஜனாசாவை அடக்கிவிட்டு இந்த விழாவை ஊர் விழாவாக ஊரவர்கள் இரவு பகலாக உழைத்து ஏற்பாடு செய்தீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கும் விசேஷமாக நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய ஹன்சா இருக்கிறார், ஃபைசர் இருக்கிறார், ரியாப் இருக்கிறார், அதே போல ஏனைய பாவக்குளம், சூடந்தவளவு, சுந்தரபுரம், வவுனியா வடக்கு, இன்னொரு என்ன பல கிராமங்களிலிருந்து வருகை தந்த தாலிக்குளம், சோபால புளியங்குளம், இங்கே அங்கே என்று ஒவ்வொன்றாக நான் சொல்லாவிட்டாலும் உங்களுடைய வருகை எமக்கு பெரிய கௌரவத்தை தருகிறது. உங்களுடைய ரெஜிஸ்டார் மாமாவும் ஒத்து பார்க்கிறார். எனவே காலையிலே நான் வந்த பொழுது ஆண்கள் வந்து கூடிவிட்டார்கள். நான் சொன்னேன், இது பெண்கள் மாநாடு, நீங்கள் கொஞ்சம் பெண்களுக்கு முதலிடத்தை கொடுத்து ஆண்கள் அருகிலே போய் அமருங்கள் என்று சொன்ன பொழுது கௌரவமாக எமது ஆண்கள் அந்த இடத்தை பெண்களுக்கு விட்டு கொடுத்தார். எனவே அந்த வகையிலே இந்த தேர்தலை ஒரு வித்தியாசமான தேர்தலாக பாருங்கள். ஒரு சிலர் பணப்பைகளோடு மக்களை ஏமாற்ற அரசியல் மேடைகளையும் ஊர்களிலும் வலம் வருகிறார்கள். அவர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். இங்கு சகோதரி மரியம் அவர்கள் சொன்னது போல, ஜலனி பிரேமதாசா அவர்களுடைய பேச்சிலே சொன்னது போல, பெரிய திருடர் கூட்டம் எல்லாம் இன்று ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறார். எந்த அளவுக்கு திருட்டு என்றால் 2 திருட்டை சொல்லுகிறேன். அண்மையிலே ஒரு திருட்டு, VFS விசா களவு. அந்த களவு தொகை $1400 மில்லியன், 54,000 கோடி. மக்களுக்கு சாப்பிட பணம் இல்லை, விவசாயிகளுக்கு பல கஷ்டம், எடுத்த கடனை கட்ட முடியவில்லை, பிள்ளைகளை ஒழுங்காக படிப்பிப்பதற்கு பணம் இல்லை, நோய் வந்தால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்கு பணம் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த குறுகிய காலத்துக்குள்ளே, இந்த ஒரு 2-3 மாசத்துக்குள்ளே 54,000 கோடியை களவெடுக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கல்வர்கள். இதை பிடித்து கொடுத்தது JVP அல்ல. இதை களவு என்று சுட்டிக்காட்டி நீதிமன்றத்திலே போய் சொல்லி தற்காலிகமாக அந்த களவு நிறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த கொந்தராத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை சொன்னவர்கள் ரோபக்கி மினிஸ்டர், சம்பிக்க ரணவக்க, சுமந்தர், இந்த 3 பேரும் இப்பொழுதும் சஜித் பிரேமதாசாவோடு நிற்கிறார். அவர்கள் தான் இதை போய் நீதிமன்றத்திலே வாதாடினார்கள். ஆனால் JVP களவை பிடிப்போம் என்று சொல்கிற JVP போய் அங்கு போய் வாதாடவும் இல்லை, களவை பிடிக்க இந்த முயற்சி செய்யவும் இல்லை. அதே போலதான் கெஹலிய ரம்புக்கில் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே கேன்சர் ஊசிக்குள்ள தண்ணியை ஊற்றி இந்தியாவிலிருந்து மருந்து கொண்டுக்காரன்னு சொல்லி கொலனாவிலே இங்கே ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போட்டு அடித்து
எத்தனையோ கோடி ரூபாய் கொள்ளை. இன்ஜெக்ஷன் அடிச்சாக்கலாம், வைத்தியம் படுத்தா கேன்சர் நோயாளிகள் தப்பலாம்னு சொல்லி ஊசியை போட்டு பார்த்தா குயிக்கா மூத்தாயிட்டாங்க எல்லாரும். ஏன்? மருந்து இல்லை, ஊசிக்குள்ள தண்ணி. எப்படி ஒரு பேக்காட்டு, எவ்வளவு பெரிய அநியாயம்! யாரும் செய்யற களவாயுது. எல்லாம் செய்யறது இந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர். இப்படியாக்கள் 100 பேர் போய் சேர்ந்துதான் இப்ப ரணிலுக்கு ஓட்டு கேட்கிறாங்க. இந்த அன்பு சகோதரர்களே, ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கின்றவர்களை பாருங்கள். மையத்தை கோட்டா எரிக்கின்ற பொழுது அவர்களோடு இருந்து அனுபவித்தவர்கள், அந்த மையத்தை நிறுத்துமாறு கோரியவர்கள் அல்ல, அவர்களோடு சேர்ந்து அந்த எரிக்கின்ற பாவத்தை செய்தவர்கள். அதே போலதான் இந்த களவுகளுக்கு சொந்தக்காரர்கள். இன்று ரணில் வந்தால் தன்னுடைய களவை காப்பாற்றிக் கொள்ளலாம், சிறை போக தேவையில்லை. எனவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒன்று சேர்ந்திருக்கிறார். எனவே தயவு செய்து அந்த கட்சிக்கு வாக்களித்து விடாது. இன்னொரு கூட்டம் களவு பிடிக்க போறோம் என்று ஒரு கூட்டம். நான் சொன்ன கெகலியிட கலவையும் அவர்கள் பிடிச்சு கொடுக்கல. அல்லது 54,000 கோடி களவுக்கும் எந்த முயற்சியும் செய்யல. அப்படிப்பட்ட ஆக்கள் சும்மா ஃபைல்களை தூக்கி தெரிஞ்சு களவு பிடிப்பாங்க. ஒரு மாற்றம் வேண்டும். என்ன மாற்றம்? சஜித் பிரேமதாசாவும் மாற்றத்தை தான் கொண்டு வர போறார். அவரும் முன்னாள் அமைச்சர், அனுரவும் முன்னாள் அமைச்சர், அவரும் முன்னாள் எதிர்கட்சி எம்பி, இவரும் எதிர்கட்சி தலைவராக எம்பியா இருந்தார். எனவே இவங்க 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் கொண்டு வர மாற்றத்தை விட இவர் நல்ல மாற்றம் கொண்டு வருவார். ஏன்? ஏற்கனவே களவெல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கிறார், களவை நிப்பாட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரம் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் வந்து கம்ப்யூட்டரை கொடுத்து, ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை கொடுத்து ஏழைகள் படிக்கணும் அப்படி செய்த மனுஷன். எதிர்கட்சி தலைவர் அவர் மட்டுமா இருந்தார்? இலங்கையில் இத்தனை பேர் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு யாராவது ஒரு ஸ்கூலுக்கு வந்திப்பாங்களாம், யாராவது ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்திருப்பாங்களாம். இவர் ஒரு கம்ப்யூட்டரா கொடுக்கிறார், 5 கம்ப்யூட்டர், ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு தேவையான வசதிகள் ஒரு ஸ்கூலுக்காக கொடுத்தார். 450 ஸ்கூலுக்கு கொடுத்தார். முஸ்லீம் ஸ்கூல், தமிழ் ஸ்கூல், சிங்கள ஸ்கூல், எல்லா ஸ்கூலுக்கும் கொடுத்தார். அதே மாதிரி பஸ் கொடுக்கிறார். கெகலி ரம்புக்களை ஊசி போடுறேன்னு காசு எடுத்து கொள்ளடிச்ச நேரத்தில் ரணில் அரசாங்கம் அவரை காப்பாத்துச்சு. ஆனா சஜித் பிரேமதாசா என்ன செய்யறாரு? 300 ஹாஸ்பிட்டலுக்கு போய் உயிரை காப்பாற்றுறதுக்கு மருந்துக்கு தேவையான மருந்துகளை, உபகரணங்களை கொடுக்குறாரு. இவருக்கு ஓட்டு போடாம மாத்த கொண்டு வர போறேன்னு சொல்ற சும்மா ஒண்ணுமே செய்ய. தான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கு. தான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கே 25 வருஷம் அரசியல்ல எதுவுமே செய்யாத மனுஷன் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன்டா. என்ன மாற்றம் நாம கொண்டு வர போறீங்க? என்ன மாற்றம்? கோட்டாபே 2 வருஷத்துல நாட்டை அதுல பாதாளத்துல விட்டு பொருளாதாரத்தை இல்லாமாக்கி பஞ்சத்தை உண்டாக்கிட்டு போனதை ஒரு 6 மாசத்துல செய்யற மாத்தமா செய்ய போறீங்க? ஒரு 6 மாசத்துல அந்த நாட்டை அதுல பாதாளத்துக்கு கொண்டு போறீங்களா? எனவே புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ளுங்க. எனவே நல்ல டீம் இருக்கு. சஜித் பிரேமதாசா அவரோட மனைவியை பாருங்க என்ன சொல்றான். நான் சொன்னதெல்லாம் சொல்ல விரும்பல. பெண்களை பத்தி எவ்வளவு பெரிய திட்டங்களை வச்சுக்கிறான், பெண்களை பத்தி எவ்வளவு கவலைப்படுறான். ஜலனி பிரேமதாசா இந்த பெண்களுடைய வறுமையை பத்தி கவலைப்படுறான், இந்த பெண்களோட தொழில் வரணும்னு விரும்புறான், உங்களுக்கு தேவையான சாமான்களை மலிந்த விலையில தரணும்னு ஆசைப்படுறான், உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படிப்பட்ட மனைவி சஜித் பிரேமதாசாவோடு இருக்கிறார். எனவே இவ்வளவு வேலைப்பழுக்களுக்கு மத்தியில நாங்கள் நேற்று தான் சொன்னோம், உடனே ஓடி வந்தீங்க அவங்கள பார்க்க. எனவே அந்த வகையில நாங்கள் நன்றியாக இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றிக்காக இறைவன்ட பிரார்த்திப்போம். முதல் இறைவன்ட பிரார்த்திப்போம், முயற்சி செய்வோம். ஒரு சிலர் நம்மளோட பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்ச ஆம்பளை சில நேரம் விளையாட்டு காட்டே தானே, காசை வாங்கிக்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு சில நேரம் மாற்றங்கள் செய்வாங்க. நீங்க எல்லாம் நல்ல பெண்கள், எனக்கு தெரியும். இந்த 22 வருஷம் 23 வருஷம் பாராளுமன்ற வரலாற்றில் ரொம்ப பாடுபட்ட பெண்கள். நாவெல்லாம் கால் எடுத்து நீங்களா சார் வர சொன்னீங்க கேட்டு போட்டு ஓம்னு சொன்ன உடனே காலையில பார்க்குறோம் பொம்பளை டீமோட வந்து இறங்கிக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மிச்ச சந்தோஷம், நாங்கள் மறக்க மாட்டோம். எனவே அன்பு தாய்மார்களே, 100% உங்களை நம்புகிறோம். நீங்க உங்களோட கணவனை அதே போல பிள்ளைகளை, உறவினர்களை, பக்கத்து வீட்டாக்களுக்கெல்லாம் சொல்லி தொலைபேசி சின்னம், பெரிய பேலட் பேப்பர் கண்டுபிடிக்கிற கஷ்டம். 21வது இடத்துல இருக்கின்ற போஸ்டல் ஓட்டுக்கு போனாக்க சொன்னாங்க. கொஞ்சம் வீட்டில் உள்ள ஆக்கள், ஊரில் உள்ள பெண்கள்
படித்த பிள்ளைகள் இருக்கிறீங்க, டீச்சர் மாதிரி இருக்கிறீங்க, கொண்ட சிறு டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, தயவு செய்து பெண்களுக்கு போய் ஓட்டு காட்டுங்க. ஒரு ஓட்டும் நாங்கள் வீணாக்க கூடாது. ஒரு ஓட்டும் பெருமதி, அதில் பெருமதி பெரிய பெருமதி. எனவே தயவு செய்து ஒத்துமைப்படுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? பிரார்த்திப்பீங்களா? வீடு வீடா போவீங்களா? இன்ஷா அல்லாஹ்.